இருக்கின்ற இந்த பொறுப்பை சரியான முறையில் செய்ய வேண்டும். நாம் என்ன மக்களுக்கு சொல்லுகின்றோமோ அதை தெளிவாக முதலில் நாம் சரியான முறையில் விளங்கி இருக்க வேண்டும் என்ற நோக்கத்திற்காக இந்த தர்பியா நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த நிகழ்ச்சியில் வந்திருக்கின்ற சகோதரிகள் முதலில் ஒரு விஷயத்தை உங்கள் மனதில் ஆழமாக பதிய வைத்து கொள்ளுங்கள். இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் நாம் எந்த ஒரு அமலை, வணக்கத்தை, நன்மையான காரியங்களை செய்வதாக இருந்தாலும் அந்த காரியத்திற்கு, அந்த அமலுக்கு அல்லாஹ்விடத்திலே நமக்கு கூலி கிடைக்க வேண்டும் என்றால், அது நன்மையாக அல்லாஹ்வுடைய பதிவேட்டிலே வர வேண்டும் என்றால், நாம் எடுத்து இருக்கின்ற இந்த காரியத்தை செய்கின்ற நம்முடைய உள்ளத்திலே நாம் நம்முடைய எண்ணத்தை முதலில் சரிப்படுத்தி கொள்ள வேண்டும். இந்த எண்ணத்தை சரிப்படுத்தி கொண்டால்தான் நாம் என்ன பணிகளை, அமல்களை செய்தாலும் அதற்குரிய கூலி அல்லாஹ் இடத்தில் கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம மனதில் பதிய வைத்து கொள்ள வேண்டும். இதற்கு உதாரணமாக நபிகள் நாயகம் அவர்கள் சொன்ன ஒரு செய்தியை மட்டும் உங்களுக்கு சுருக்கமாக சொல்லிடுறேன். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இன்னமல் ஆமாலு பின்னியா, நீங்கள் செய்கின்ற அமல்கள் எல்லாமே எண்ணத்தை பொறுத்து தான் அது அமைகிறது என்று ரசூலுல்லாஹ் சொல்லிவிட்டு அதற்கு ஒரு உதாரணத்தை சொல்கிறார்கள். என்ன உதாரணம் என்றால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவர்களுடைய தோழர்களும் செய்த மிகப்பெரிய ஒரு தியாக பயணம் என்பது ஹிஜ்ரத் என்பதை நாம் அறிந்து வைத்திருக்கின்றோம். ஹிஜ்ரத் பயணங்கிறது லேசானது கிடையாது. அது சும்மா ஹிஜ்ரத் பயணம் ரசூலுல்லாஹ் போனாங்கன்னு நம்ம சொல்லிட்டு கடந்து போகின்ற ஒரு சம்பவம் அல்ல. எப்படிப்பட்ட தியாக பயணம் என்றால், தன்னுடைய பிறந்த ஊரை, தான் பிறந்த ஊரை, தன்னுடைய உறவினர்களை, சுற்றத்தாரை, தன்னுடைய நண்பர்களை, தான் சம்பாதித்த செல்வங்களை எல்லாத்தையும் அந்த ஊர்லேயே விட்டுட்டு அல்லாஹ்வுக்காக, அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை கடைபிடிக்க வேண்டும் என்பதற்காக, இந்த அல்லாஹ்வுக்காகவே அனைத்தையும் துறந்து விட்டு ஒரு நாட்டிலிருந்து இன்னொரு நாட்டிற்கு சென்று குடிபோகிறோமே, இன்னொரு நாட்டுக்கு போனால் அந்த நாட்டுக்கு அடைக்கலமாக போகிறவங்களுக்கு என்னங்க பேர் சொல்லுங்கள், தெரிஞ்சு சொல்லுங்கள். என்ன அகதிமாங்க, அகதிகள் தான் என்ன, அந்த நாட்டில் அவங்களுக்கு எந்த உரிமையும் கிடையாது. அப்படி ஒரு தியாக பயணத்தை சஹாபாக்கள் மேற்கொண்டார்களே, அந்த ஹிஜ்ரத் பயணத்தை குறித்து ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, தோழர்களே, உங்களுடைய இந்த தியாக பயணம், ஹிஜ்ரத் என்று சொல்லப்படுகின்ற இந்த தியாக பயணம் அல்லாஹ்வுக்காகவும் அல்லாஹ்வுடைய தூதருக்காகவும் என்று இருக்குமே ஆனால் அது உங்களுக்கு அவ்வாறே அமையும். உங்களுடைய உள்ளத்தில் என்ன இருக்கணும், இந்த தியாக பயணத்தை நான் செய்கின்றேன், அல்லாஹ்வுக்காக என்னுடைய அத்தனை வாழ்க்கையை நான் சம்பாதித்த என்னுடைய செல்வங்களை, என்னுடைய உற்றாரை, என்னுடைய உறவினர்கள், என்னுடைய குடும்பத்தாரை அத்தனையும் நாம் அல்லாஹ்வை விட்டு பிரிந்து விட்டு இன்னொரு நாட்டிற்கு நான் அகதியாக செல்கிறேன். எதற்காக? அல்லாஹ்வுக்காகவும் அல்லாஹ்வுடைய தூதருக்காகவும் என்ற எண்ணத்தோடு அது இருந்தால் அது உங்களுக்கு அவ்வாறே அமையும். அதல்லாமல் ஃபமன் கானத் ஹிஜ்ரத்துஹு இலா துனியா ஃபயுஸிபுஹா, ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அப்படி இல்லாமல் உங்களுடைய இந்த தியாக பயணம் இந்த உலக வாழ்க்கையின் வசதிகளை எண்ணியதாக இருந்து விடுமானால், இந்த உலகத்து கணக்கை போட்டு இந்த தியாகத்தை நீங்கள் செஞ்சீங்கன்னா ஃபயுஸிபுஹா, அதை நீங்கள் அடைந்து கொள்வீர்கள். இந்த மதீனாவுக்கு சென்றால் வியாபாரம் செஞ்சு பொருளாதாரத்தை சம்பாதித்து செழிப்பாக வாழலாம், அங்கே அழகான பெண்கள் இருப்பார்கள், அவர்களை திருமணம் செய்து சந்தோஷமாக இருக்கலாம் என்று இந்த உலக கணக்கை போட்டீர்கள் என்றால் உங்களுக்கு அது அவ்வாறு அமைந்துவிடும். ஆனால் அல்லாஹ்விடத்தில் எந்த கூலியும் கிடைக்காதுங்கிறாங்க. யோசிச்சு பாருங்க, நாம் செய்கின்ற அமல்களோடு இந்த ஹதீஸை நீங்கள் யோசிச்சு பாருங்க. சஹாபாக்கள் செய்த அந்த தியாக பயணத்தை ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இந்த தியாகத்திற்கு உங்களுக்கு கூலி கிடைக்கின்றா அல்லாஹ்விடத்தில் அல்லாஹ்வுக்காக என்ற எண்ணத்தோடு இதை நீங்கள் செய்யணும், இல்லைன்னா உங்களுக்கு கூலி கிடைக்காது என்று சஹாபாக்கள் செய்த அந்த தியாக பயணத்தை குறித்து ரசூலுல்லாஹ் இப்படி சொல்றாங்கன்னா, நாம இன்னைக்கு செய்கின்ற இந்த அமல்கள் எல்லாம் இதோ இங்கே வந்து அமர்ந்திருக்கின்றோம், நம்முடைய நேரத்தை விட்டுவிட்டு, வீட்டிலே செய்கின்ற வேலைகளை விட்டுவிட்டு, குழந்தைகளை கவனிப்பதை விட்டுவிட்டு, பெண்களுக்கென்று சில பொறுப்புகளும் கடமைகளும் குடும்பத்தில் கூடுதலாக இருக்குது, அதெல்லாம் விட்டுட்டு இங்கே வந்து உட்கார்ந்து இருக்கிறீங்களே,
இங்கே உட்கார்ந்திருக்கின்ற உங்களுடைய உள்ளத்திலே நான் இவற்றையெல்லாம் விட்டுவிட்டு வந்திருப்பது அல்லாஹ்வுக்காக, அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்காக, அந்த செய்திகளை திரிந்து அதை என்னுடைய வாழ்க்கையிலே கடைபிடிப்பதற்காகவும் அதை மற்றவர்களுக்கு எடுத்து சொல்கின்ற வேண்டும் என்கின்ற ஒரே நோக்கத்தோடு இங்கே அமர்ந்திருக்கின்றேன் என்ற எண்ணத்தோடு நீங்கள் இங்கே அமர்ந்திருந்தால், நீங்கள் இங்கே அமர்ந்திருக்கின்ற ஒவ்வொரு நிமிடமும், நீங்கள் செலவு செய்கின்ற ஒவ்வொரு நிமிஷமும், நீங்கள் செய்தியை கேட்கின்ற ஒவ்வொரு நொடி பொழுதும் அது உங்களுக்கு நன்மையாக அமையும். இதை நாம் கவனத்தில் வச்சுக்கணும். ஏதோ வந்தோம் கேட்டோம் போனோங்கிற மாதிரி அந்த மார்க்க விஷயத்தில் அந்த அலட்சியம் கூடாது. அல்லாஹ்வுக்காகத்தான் அந்த நன்மையை கருதித்தான் நம்ம வந்திக்கிறோம்னு சொன்னால் நம்முடைய எண்ணத்திலே என்ன மாதிரி உணர்வு இருக்கணும்? நான் அல்லாஹ்வுக்காக வந்திருக்கிறேன், அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்காக வந்திருக்கிறேன், என்னுடைய கவனமெல்லாம் இந்த செய்தியை கேட்கிறதுல இருக்கும், அது சொல்லப்படுகின்ற விஷயங்களை கேட்டு நானும் அதை வாழ்க்கையில் செயல்படுத்துவேன், மற்றவங்களுக்கும் அதை நான் எடுத்து சொல்லுவேன் என்கின்ற எண்ணத்தோடு நாம் அமர்ந்திருந்தால்தான் இந்த நிகழ்ச்சியின் முடிய இறுதி வரைக்கும் அதை சரியான முறையில் செவியுற்று நம்முடைய நேரத்தை செலவழித்தோம் என்றால் அந்த அமலுக்கு அல்லாஹ்விடத்திலே கூலி மிகப்பெரிய ஒரு சன்மானத்தை அல்லாஹ் தருவோம். இதை நீங்கள் மனத்தில் வச்சுக்கிட்டு இந்த நிகழ்ச்சி முழுமையும் உங்களுக்கு பயன் தரத்தக்க கூடியதாக நீங்கள் அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதை முதலில் உங்களுக்கு கூறிவிட்டு நான் என்னுடைய தலைப்புக்குள்ளே நுழைகிறேன். எனக்கு இந்த தர்பியாவில் என்ன தலைப்பு கொடுத்துருக்குறாங்கன்னு சொன்னால் அறிவோம் அழைப்போண்டு. ஏன்னா நீங்கள் இந்த என்ன பேர் அல்ஜாரியா என்கின்ற இந்த தாவா குழு மூலமாக மக்களுக்கு இந்த மார்க்கத்தை எடுத்து சொல்லுகின்ற ஒரு உன்னதமான ஒரு பணியை செய்து கொண்டிருக்கிறீர்கள். அப்படி அந்த பணியில் நம்ம ஈடுபடுத்திக் கொள்கின்றிருக்கின்ற நமக்கென்று சில கட்டுப்பாடுகளும் ஒழுங்குமுறைகளும் இந்த மார்க்கத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதை எப்படி நாம் இந்த தாவா பணியை அமைத்துக் கொள்ள வேண்டும்? மக்களை சென்று சந்திக்கிறோம், பல தரப்பட்ட கொள்கைகளை, இஸ்லாத்தில் சொல்லப்படாத விதத்தான சிற்கான காரியங்களை இது மார்க்கத்தில் உள்ளது, அது நன்மையான காரியம் என்று நினைத்து அறியாமையிலே அதை செய்து கொண்டிருக்கிறார்களே, அப்படிப்பட்ட மக்களை நாம் சந்திக்க போகிற மக்கள் பலவித குணம் உடையவர்களாக இருப்பாங்க. எல்லாரும் நம்மளை மாதிரி இருக்க மாட்டாங்க, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு குணத்தில் இருப்பாங்க. ஆனால் நம்முடைய நோக்கமெல்லாம் எப்படி இருக்கணும்? அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை கொண்டு சேர்க்கணும். இதில் அவங்க கோவப்பட்டாலும் சரி, நம்மளை திட்டினாலும் சரி, அதை பொறுமையாக எதிர்கொண்டு நம்முடைய நோக்கமெல்லாம் இந்த அறியாமையில் கிடைக்கின்ற அந்த மக்களை நேர்வழி பக்கம் அழைக்கிறது தான் என்ற ஒரே நோக்கத்தோடு இப்படிப்பட்ட உன்னத பணியை செய்து கொண்டிருக்கின்ற நம்மை நாம் சரிபடுத்திக் கொள்ள வேண்டும். நம்மிடத்தில் இருக்கின்ற குறைகளை சரிபடுத்தி இன்னும் இந்த தாவா பணியை எப்படி மேம்படுத்தி கொண்டு செல்ல வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த தர்பியா வகுப்பு உங்களுக்கு ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. இதில் நாம் முதல்ல ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணுங்க. இந்த அழைப்பு பணின்னு இருக்கிறது நம்ம செய்கிறோம் பாருங்கள், இந்த தாவா பணிங்கிறது இது ஒரு லேசான காரியம் கிடையாது. இது எப்படிப்பட்ட ஒரு உன்னதமான ஒரு நல்ல அமல் என்று சொன்னால், மிகப்பெரிய நன்மையை தரக்கூடிய அமல் என்று சொன்னால், இது நபிமார்கள் செய்து வந்த ஒரு காரியம். இது யார் செஞ்சு வந்தது? யாருங்க செஞ்சு வந்தது? நபிமார்கள் இந்த பணியை செஞ்சுட்டு வந்தாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறாங்க, கானத்து பனி இஸ்ராயீல தசூஹும் அன்பியா. பனி இஸ்ரவேல் நம் முந்தின சமுதாயம் இருக்கிறாங்க பாருங்கள், பனி இஸ்ரவேல் சமுதாயம், இவங்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தொடர்ச்சியாக நபிமார்களை அனுப்பி கொண்டே வந்தான். ஒவ்வொரு காலகட்டத்திலையும் முந்தைய சமுதாயங்களுக்கு அல்லாஹ் என்ன செய்கிறான்? அந்த மக்களை வழிநடத்துவதற்கு, இந்த மார்க்கத்தை சொல்லித் தருவதற்கும், அவர்களுடைய அந்த வாழ்க்கையை அவங்க நடைமுறைப்படுத்த வேண்டும் என்பதற்காக, அந்த வழிகாட்டுதல்களை செய்வதற்காக அல்லாஹ் நபிமார்களை தொடர்ச்சியாக அனுப்பி வந்தான். அதை ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, கானத்து பனி இஸ்ராயீல தசூஹும் அன்பியா. பனி இஸ்ரவேல் சமுதாயத்துக்கு தொடர்ச்சியாக அல்லாஹ் நபிமார்கள் அனுப்பி வந்தான். குல்லமா ஹலக்க நபியும் வ ஹலஃபஹு நபியுன். அந்த சமுதாயத்துக்கு வந்த அந்த நபிமார்கள் கொல்லப்பட்டு விட்டால் அல்லது யதார்த்தமாக இறந்து விட்டால் அல்லாஹ் என்ன செய்வான்? வேறொரு நபியை அந்த இடத்துக்கு கொண்டு வருவான். அப்படித்தான் முந்தைய சமுதாயத்துடைய வழிமுறை இறைவனிடத்தில் இருந்தது. ஏன்? இந்த நபிமார்கள் சொன்ன செய்தி முடிவுற்ற பிறகு
அந்த சமுதாயம் தாங்களாகவே தங்களை வழிநடத்தி கொள்வதற்கு அந்த உரிமையை அல்லாஹ் முந்தைய சமுதாயத்துக்கு கொடுக்கல. நல்லா விளங்கிங்க. அல்லாஹ் எப்படி வச்சுன்னா, ஒரு நபி வருவார், மக்களுக்கு செய்தியை சொல்லுவாங்க, அவங்க கொல்லப்படுவாங்க அல்லது இறந்து விடுவாங்க என்றால் பிறகு அந்த இடத்துக்கு வேறொரு நபியைத்தான் கொண்டு வருவானே தவிர அந்த மக்களாக தங்களை வழிநடத்தி கொள்ள முடியாது. ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்தாகிய நமக்கு அல்லாஹ் மற்ற சமுதாயத்துக்கு செய்யாத மிகப்பெரிய அருள்கொடை என்னவென்றால், எப்படி பல அருள்கொடைகளை முந்தைய சமுதாயத்துக்கு தராத பல நல்ல அருள்கொடைகளை இந்த சமுதாயத்துக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கிறானோ, அப்படிப்பட்ட அருள்கொடையில் மிகவும் உன்னதமான ஒரு அருள்கொடை என்னவென்றால், இந்த நபிமார்கள் செய்கின்ற அந்த பணியை, அந்த பொறுப்பை இந்த சமுதாயத்திற்கு அல்லாஹ் பொறுப்பாக கொடுத்திருக்கிறான். ரசூலுல்லாஹ் இறுதி நபியாகிட்டாங்க. அவங்களுக்கு பிறகு நபிமார்கள் வருகை முற்று பெற்று விட்டது. இனி ஒரு நபி வந்து நம்மை வழிநடத்த மாட்டார். அதனால் அல்லாஹ் என்ன செய்கிறான், இந்த சமுதாயத்திற்கு அந்த பொறுப்பை இந்த சமுதாயத்திடமே ஒப்படைக்கிறான். அப்படி ஒப்படைத்து இந்த காரியத்தை இந்த சமுதாயம் செய்து கொண்டிருக்கிற அந்த நேரத்தில் இந்த சமுதாயத்தை பற்றி அல்லாஹ் என்ன சொல்கிறான், குன்து ஹைர உம்மத்தின் உஹ்ரஜத்தில் நாஸ். நீங்கள் அடிக்கடி கேட்கிற ஒரு வசனம். உலகத்தில் தோற்றுவிக்கப்பட்ட சமுதாயத்திலேயே முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உம்மத்தாகிய நீங்கள் தான் உயர்ந்த சமுதாயமாக இருக்கிறீர்கள். காரணம் என்ன? எல்லாரும் தொழுகிறாங்க, நீங்களும் தொழுனீங்க. முந்தைய சமுதாயத்துக்கு நோன்பு கடைபிடிக்கப்பட்டது, உங்களுக்கு அந்த நோன்பு இருக்குது. முந்தைய சமுதாயமும் தர்மம் செய்தார்கள், நீங்களும் தர்மம் செய்கிறீர்கள். அப்போ மற்ற சமுதாயமெல்லாம் உங்களை மாதிரியே ஒவ்வொரு நல்லவர்கள் செய்யக்கூடியமாக இருந்தார்கள். ஆனால் அவங்களுக்கும் உங்களுக்கும் வித்தியாசம் என்ன? அவங்களுக்கு நன்மை ஏவி தீமையை தடுக்கின்ற அந்த பொறுப்பு கிடையாது. அந்த பொறுப்பை நீங்கள் செய்து கொண்டிருப்பதனால நபிமார்கள் செய்த அந்த உன்னத பணியை, அந்த அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கின்ற அந்த அருள்கொடையை, அந்த அமானிதத்தை நீங்கள் தலையிலே தூக்கி சுமப்பதனால் நீங்கள் மற்ற சமுதாயத்தை விட உயர்ந்த மக்களாக உன்னத சமுதாயமாக இருக்கிறீர்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த சமுதாயத்திற்கு கொடுத்த அருள்கொடை என்று குர்ஆனிலே இதை சொல்லி காட்டுகின்றார். இப்படிப்பட்ட இந்த காரியத்தை செய்கின்றவர்களுக்கு அல்லாஹ் சொல்லுகின்ற நல்ல செய்தி என்ன? நீ எல்லாம் ஆசிரியர்கள் இருக்கிறீங்க, இந்த மதரசால படிக்கின்ற மாணவர்கள் இருக்க, குர்ஆனோடு தொடர்பு உள்ளவர்கள் இருப்பீங்க, எங்களோடு விஷயம் தெரிந்தவர்களாக கூட நீங்கள் இருப்பீர்கள். ஏன்னா நாங்களாம் மதரசால போய் படிக்கலை, அனுபவத்தில் நாங்கள் கேட்டது, நாங்கள் புத்தகங்களை படித்தது, இது வச்சு தான் நாங்கள் பேசுகிறோம். நீங்கள் இதுக்குன்னு படித்து உங்கள் படிக்கிறதுக்காக நேரத்தை ஒதுக்குறீங்க. எங்களை விட கூடுதலாக விஷயம் தெரிந்தவர்களாக நீங்கள் இருப்பீர்கள். இருந்தாலும் உங்களுடைய ரெஃபரன்ஸுக்காக இதெல்லாம் சொல்லப்படுது. குர்ஆனில் அல்லாஹ் என்ன சொல்கிறான்? இப்படிப்பட்ட காரியத்தை செய்பவர்களுக்கு அல்லாஹ் சொல்கின்ற நற்செய்தி, வல்தக்கு மின்கும் உம்மத்துன் யதுஊன இலல் ஹைரி வ யஅமுருன மஅரூஃபி வ யன்ஹவுன அனில் முன்கர். நல்லதை நோக்கி அழைத்து நன்மை ஏவி தீமை தடுக்கின்ற ஒரு கூட்டம் உங்களில் இருக்கட்டும் என்று சொல்லிட்டு அந்த கூட்டத்திற்கு அல்லாஹ் நற்செய்தி சொல்கின்றான், வ உலாயிக ஹுமுல் முஃப்லிஹூன். அவர்கள் தான் வெற்றி பெற்றவர்கள். வெற்றி எங்கே இருக்குது? நீங்கள் இந்த காரியத்தை செய்கிறீங்களே, இந்த கூட்டத்தார் வெற்றி பெற்ற கூட்டம் என்று அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான்னு சொன்னால், அல்லாஹ் வெற்றி பெற்ற கூட்டம் என்று வாக்களிக்கிற ஒரு காரியத்தை நாம் செய்கிறோம்டா அது எப்படிப்பட்ட உன்னதமான பணிங்கிறத நம்ம விளங்கிக்கணும். அதே மாதிரி அல்லாஹ் இன்னொரு இடத்துல சொல்கின்றான், ஒமன் அல்சனு கவுலன் மிம்மன் தஆ இலல்லாஹி வ அமில சாலிஹன் வ கால இன்னனி மினல் முஸ்லிமீன். அல்லாஹ்வை நோக்கி அழைத்து நல்லறம் செய்து தன்னை முஸ்லீம் என்று சொல்லுகிறானே, அவனை விட ஒரு நல்ல சொல்லை சொல்வோன் யார் என்று அல்லாஹ் கேட்குறான். நல்ல சொல்கிறானா? என்ன சொல்கிறான்? அல்லாஹ்வை நோக்கி அழைக்கிறான், அழைப்பு பணி செய்கிறான், தாவா செய்கிறான், நன்மையை நோக்கி மக்களை அழைக்கிறான், தீமையை விட்டு தடுக்கிறான், அதை செய்து கொண்டே நல்லறங்கள் செய்கிறான். இப்படியெல்லாம் செய்வதற்கு காரணம் நான் முஸ்லீம்களில் ஒருவன் என்று பிரகடனப்படுத்துகின்றான். அப்படிப்பட்ட ஒரு சொல்லை சொல்கிறானே, இதை விட அழகிய சொல்வோன் யார் என்று அல்லாஹ் கேட்கிறான். எதுக்கு இதை சொல்கிறோம்னா, குர்ஆனில் அல்லாஹ் இவ்வளவு சிலாகித்து ஒரு காரியத்தை சொல்கிறான் என்றால்
அது எப்படிப்பட்ட உன்னத பணிங்கிறத நம்ம சும்மா ஏதோ போகிறோம், 10 பேர் போகிறோம், கூட்டம் போகிறோம், மக்களை 4 பேர் சந்தித்தோம், நோட்டீஸை கொடுத்தோம், என்ன செய்கிறோம், அது நம்ம செய்கின்ற காரியம் எப்படிப்பட்டதுன்னு உணர்ந்தால்தான் நமக்கு அதில் ஒரு ஆர்வமும் அதில் ஒரு ஈடுபாடும் வரும். அதுக்காக தான் எல்லாம் சொல்லப்படுது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த அழைப்பு பணி செய்கிறோம் பாருங்க, மக்களை அந்த நல்ல காரியத்தை நோக்கி, இந்த தௌஹீதை நோக்கி அழைக்கிறோம் பாருங்க, இப்படிப்பட்ட காரியங்கள் செய்கின்ற இந்த கூட்டத்தாருக்கு ரசூலுல்லாஹ் ஒரு முன்னறிப்பு, ஒரு நற்செய்தியே சொல்லிட்டு போனாங்க. என்ன சொன்னாங்க? ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, பதஅல் இஸ்லாமு வல் கரீபன். இந்த இஸ்லாம் இருக்குதே, இந்த தௌஹீத், இது ஆரம்ப காலத்தில் ரசூலுல்லாஹ் அதை மக்களுக்கு சொல்லும் பொழுது அந்த மக்களுக்கு அது புதுமையாக தென்பட்டது. எது? ரசூலுல்லாஹ் அல்லாஹ் மட்டும் வணங்கு, இந்த சிலைகள்லாம் வணங்காத, நீ செஞ்சிருக்கிற கடவுள்கள்லாம் கற்பனை தான், நீ உங்கள் படைத்த இறைவனை மட்டும் வணங்குன்னு சொல்லும் பொழுது அந்த மக்கள் அதை எப்படி பார்த்தாங்க? என்ன புதுசாக சொல்கிறாரு, அது புதுசு கிடையாது. ஆதம் நபி சொன்னது, மற்ற எல்லா நபிமார்களும் சொன்னது, அந்த மக்கத்து குறைஷிகளுடைய அந்த இப்ராஹிம் நபி சொன்னது, மூசா நபி சொன்னது, ஈசா நபி சொன்னது, அந்த தௌஹீதைத்தான் அந்த பல மக்களுக்கு அறிமுகப்பட்ட அந்த ஏகத்துவத்தை ரசூலுல்லாஹ் சொல்லும்போது மக்கள் என்ன சொன்னாங்க? இவர் என்ன புதுசாக சொல்கிறாரு, இவ்வளவு காலமாக நம்ம இதை கேள்விப்படலையே, அல்லாஹ் மட்டும் வணங்குங்கிறாரே, நம்ம தெய்வங்களெல்லாம் விட்டுவிட சொல்கிறாரு என்று அதை புதுமையானதாக பார்த்தார்கள். அதுதான் ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. எப்படி சொல்கிறாங்க? வதுல் இஸ்லாமும் வல் கரீபன். இஸ்லாம் ஆரம்பத்திலே அது மக்களுக்கு புதுமையாக தென்பட்டது, அதை புதுசுன்னு மக்கள் விமர்சித்தாங்க. வசயஊது கமா பதா கரீபன். இன்னொரு காலம் வரும், இதே இந்த இஸ்லாம் மக்களுக்கு மீண்டும் சொல்லப்படும் பொழுது அதை மக்கள் புதுமையாக கருதுவார்கள். தூபாலில் குரபா, அந்த புதுமையை செய்பவர்களுக்கு என்னுடைய நல்வாழ்த்துக்கள் என்று சொல்கிறாங்க. என்ன அர்த்தம் இதுக்கு? இன்றைக்கி நம்ம இந்த தர்கா வழிபாடு, இணை வைப்பு, இந்த சூனியம், இந்த பிதாத்துகள், மார்க்கத்தில் இல்லாத காரியங்களை சொல்லும் பொழுது மக்கள் அதை எப்படி பார்க்குறாங்க? என்ன புதுசாக சொல்கிறீங்க, இவ்வளவு காலமாக எங்கள் முன்னோர்கள் சொல்லித்தராதது, குரானை படிக்க மாட்டாங்க, ஹதீஸை படிக்க மாட்டாங்க, அதை எப்படி விமர்சிப்பாங்க? இவ்வளோ வருஷமாக யாரும் சொல்லலையே, நீங்கள் புதுசாக வந்து சொன்னீங்கன்னு சொன்னாங்களா இல்லையா? சூனியத்தை நம்பான்னு சொன்னால் சூனியத்தை நம்ப, சூனியன்று குரானே இருக்குதுன்னு சொல்லலாம். தௌஹீதுவாதிகண்டு தன்னை சொல்லிக்கிறவங்க கூட இந்த தௌஹீதை வேற ஒரு வடிவத்தில் சரியான முறையில் சொல்லும் பொழுது என்ன இது புதுசாக இருக்குங்கிறாங்க. அதான் ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, அது புதுமையாக மக்களுக்கு தென்படும். மறுபடி சொல்ல சொல்ல புதுமையாக தென்படும். அந்த புதுமையை செய்பவர்களுக்கு, சொல்லுபவர்களுக்கு என்னுடைய நல்வாழ்த்துக்கள் ரசூலுல்லாஹ் இந்த கூட்டத்தாருக்கு, இந்த தௌஹீதை நோக்கி மக்களை அழைக்கின்ற இந்த உன்னத பணியை செய்பவர்களுக்கு ரசூலுல்லாஹ் வாழ்த்து செய்தி சொல்லியிருக்கிறார்கள் என்றால், ரசூலுல்லாஹ் வாழ்த்துனா என்னங்க அர்த்தம்? அதுக்கு ரசூலுல்லாஹ் ஒரு காரியத்தை செய்பவர்களை வாழ்த்துகிறார்கள் என்றால் அது சொர்க்கத்திற்குரிய காரியமாகத்தான் இருக்கு இல்லையா? அதை ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. அப்படிங்கும் பொழுது அந்த பணியுடைய மகத்துவத்தை நாம் உள்ளத்தில் அப்படி உள்வாங்கி கொண்டால்தான் மக்களை அழைக்கிற விஷயத்தில் அலட்சியம் காட்ட மாட்டோம். அதே போல் இந்த தௌஹீதை நோக்கி மக்களை அழைக்கின்ற பணியை செய்கின்ற நம்மிடத்தில் இன்னொரு பண்பு இருக்கணும். உங்களுக்கு அந்த அணுகுமுறை எப்படி தாவாவை அமைச்சிக்கணும், என்னென்ன மாதிரியாக நம்முடைய வழிமுறை இருக்குன்னு சொல்லுவாங்க. பின்னாடி தாயைகள் இருக்கிறாங்க, எம்ஐசி படித்த அந்த அவருடைய பிரச்சாரகர் இருக்கிறாங்க, இன்னொரு பிரச்சாரம் வந்து அந்த விஷயம்லாம் அவங்க சொல்லுவாங்க. இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, நம்ம உள்ளத்தில் நம்ம எந்த பணி செய்தாலும் அதில் ஒரு ஆர்வமும் ஒரு வேட்கையும் ஒரு ஆசையும் இருக்கணும். அப்போ தான் அதை சரியான முறையில் நிறைவேற்ற முடியும். முதல்ல நம்முடைய உள்ளத்தில் இந்த மக்கள் இருக்கிறாங்கள அறியாமையில், நம்முடைய உறவினர்கள் இருப்பாங்க, நண்பர்கள் இருப்பாங்க, நம்முடைய அக்கம் பக்கத்தில் உள்ளவங்க இருப்பாங்க, இவங்களை பார்த்து, இவங்களுடைய அறியாமையை பார்த்து கவலைப்படக்கூடியவர்களாக நாம் இருக்கணும். சும்மா போனோம் தௌஹீதை சொன்னோம் அப்படி இருக்கக்கூடாது. என்ன இப்பொழுது நரகத்தை நோக்கி போகிறாங்களே, இந்த நிலையில் இருந்துட்டா அந்த கரிக்கிற அல்லாஹ்வுடைய அந்த வேதனைக்கு போய் அடைஞ்சிருவாங்களே என்கின்ற கவலையும் அக்கறையும் இருந்தால்தான் சொல்கிறதுல ஆர்வம் ஒரு விளங்கிங்க. நம்ம மக்களை எவ்வளவு பேர் சுற்றி பார்க்கணும். நம்ம ஊரை விட்டுருங்க, உங்கள் குடும்பத்தை எடுத்துங்க. உங்கள் குடும்பத்தில் ஒவ்வொருவர் எத்தனையோ உங்களுடைய உறவினர்கள், நெருங்கிய இரத்த உறவினர்கள் எவ்வளவு பேர் அறியாமல் இருக்கிறாங்க. எவ்வளவு பேர் இந்த தௌஹீதை
தௌஹீதுனா என்னென்னு தெரியாமல் சிறுக்கில் இருக்கிறாங்க. பிதாத்துக்களை இஸ்லாத்துடைய நன்மையான காரியம்னு நினச்சிட்டு செய்கிறவங்க இருக்கிறாங்களா இல்லையா? இவங்களை நினச்சி நம்ம கவலைப்படணுமா இல்லையா? அவங்களுக்கு உலகத்தில் ஒரு துன்பம் ஏதாவது வந்துட்டால் நீங்கள் என்ன செய்றீங்க? அதை நினச்சி கவலைப்படுறீங்க. ஒருத்தர் உங்கள் சொந்தக்காரங்களுக்கு, உங்கள் அக்கா தங்கச்சிக்கு, உங்கள் மாமன் மச்சான்மார்களுக்கு, உங்கள் மச்சி அந்த மாதிரி உறவினர்கள் இருப்பாங்களே, அவங்களுக்கு ஒரு நோய் வந்துடுது. நீங்கள் எவ்வளவு கவலைப்படுறீங்க? இப்படி நோயால் அவதிப்படுறாங்களே, எல்லாம் அவங்களுக்காக துவா செய்கிறீங்க, பொருளாதார உதவி செய்கிறீங்க, ஓடி சென்று பார்க்குறீங்க, கவலைப்படுறீங்க. பொழுது பெரிய துன்பத்தில் கஷ்டப்படுறாங்கள்ட்டு அவங்க ஒரு கடனில் மாட்டிக்கிறாங்க. ஏதாவது அவங்க கடனை அடைக்கிறதுக்கு ஏதாவது உதவி செய்யணும்னு ஓடி போய் உதவி செய்யுங்க. இந்த உலக துன்பங்களை நீக்குவதற்கு அவங்க மேலே அவ்வளவு அக்கறைப்படுறீங்களே, இதை விட கூடுதலாக எதுலங்க கவலைப்படணும்? உலகத்தில் உள்ள துன்பம் என்பது விளங்கிங்க இந்த உலகத்தோடு முடிந்து விடுவது. அதற்கு எல்லை மரணம்தான். அல்லாஹ் வச்சு காப்பாற்றணும். ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். நம்ம உறவினர்கள் யாருக்காவது கேன்சர் வந்துருச்சுங்க. கேன்சரை தானே பெரிய நோய்ன்னு நினைக்கிறோம். மரணம்தான். கல்லீரலில் கேன்சரு, குடலில் கேன்சரு கேள்விப்படுறோம். வேதனையால் துடிக்கிறாங்க, பார்க்குறோம். அந்த வேதனையை சொல்ல முடியாது. கிட்டே இருந்து பார்த்தவங்களுக்கு எல்லாம் காப்பாற்றணும். அப்படி வேதனையில் துடிக்கிறவங்களை நினச்சி கவலைப்படுறோமே, அந்த வேதனையுடைய எல்லை என்ன? எது வரைக்கும் அந்த வேதனை? மௌத்து வரைக்கும் தான். அவங்களுக்கு மரணம் வந்துட்டால் இந்த உலகத்தில் உள்ள அத்தனை துன்பங்களில் இருந்தும் அவர்கள் விடுபட்டு விடுகிறார்கள் இல்லையா? இந்த உலகத்தில் உள்ள துன்பம்னா அவங்க கேன்சரே வந்துருச்சு, மூத்தா போயிட்டா அவ்வளோதான், அந்த வேதனை முடிஞ்சு. ஆனால் இந்த தௌஹீத் இல்லாமல், இந்த ஏகத்துவம் இல்லாமல், இந்த லா இலாஹா இல்லல்லாஹ் என்கின்ற இந்த அக்கீதா இல்லாமல் உங்களுடைய உறவினர்கள், உங்களுடைய நண்பர்கள், உங்களுடைய அக்கம் பக்கத்தில் உள்ளவங்க இறந்து விட்டால் இந்த உலக துன்பத்திலிருந்து அவர்கள் நீங்கி விடுவார்கள். ஆனால் இதை விட கொடுமையான அந்த நரக வேதனையிலிருந்து அவங்க தப்பிக்க முடியுமா? யோசிச்சு பாருங்க. இந்த உலக துன்பத்தை நீக்கிறதுக்கு அவ்வளவு ஆர்வப்படுறோம். ஆனால் அவங்க மறுமையை நினச்சி கவலைப்படக்கூடியவர்களாக நம்ம இருக்கிறோமா? தௌஹீத் இல்லையா அவங்ககிட்ட? சூனியத்தை நம்பக்கூடிய இருக்கிறாங்களே, லா இலாஹா இல்லல்லாஹ்க்கு மாற்றமாக நடக்கிறாங்களே. இந்த நிலையில் அவங்க மூத்தா போயிட்டா அவங்களுடைய மறுமை வாழ்க்கை என்ன ஆகுது? நரகத்தில் இருந்து மீள முடியாத நிரந்தர அந்த கொடுமையான நரகத்தில் சிக்கிக்குவாங்களே. இவங்க என்னோட மச்சி ஆகிட்டு, என்னுடைய மாமி ஆகிட்டு, என்னுடைய பெரியம்மா ஆகிட்டு நினைக்கிறோமா? யோசிச்சு பாருங்க. ரசூலுல்லாஹ் கவலைப்படுவாங்க. ரசூலுல்லாஹ் எப்படி கவலைப்படுவாங்கன்னா, அல்லாஹ் அதை குர்ஆனிலே சிலாகித்து சொல்கிறாங்க. எப்படி சொல்கிறான்? பல அல்லக்க பாஹிவுன் நப்சக்க அலா ஆசாரியும் இல்லம் யுமினு பிஹாதல் ஹதீஸி அசஃபா. அல்லாஹ் ரசூலுல்லாஹ் பார்த்து சொல்கிறான், நபியே, இந்த செய்தியை, இந்த குர்ஆனை, இந்த ஏகத்துவத்தை, இந்த தௌஹீதை அவர்கள் நம்பவில்லை என்பதற்காக கவலைப்பட்டு உண்மையை நீர் அழித்துக் கொள்வீர் போய் இருக்கிறதே அல்லாஹ் சொல்கிறான். குர்ஆனில் இருக்கா இல்லையா? படிச்சிருப்பீங்களே. ரசூலுல்லாஹ் எப்படி கவலைப்படுவாங்களா? இப்படி நரகத்தை நோக்கி போகிறாங்களே, நரகத்தை போக்கி போகிறாங்களே, இந்த நிலையில் மரணிச்சிட்டா அவங்க நரகவாசியாக ஆகிடுவாங்கன்னு அந்த மக்களை நினைத்து கவலைப்படுவாங்களாம். அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான். நபிகள் நாயகத்திட்ட ஒரு யூத சிறுவன் இருந்தான், பணியாளராக. ரசூலுல்லாஹ்க்கு 2 பணியாளர்கள். ஒன்று அனஸ் ரலியல்லாஹு அவர்கள். ரசூலுல்லாஹ் மதீனாவுடைய ஆட்சியாளராக இருந்ததுனால அந்த ஆட்சியாளருக்கு உதவியாளர்கள் இருப்பாங்க பார்த்தீங்களா? அப்படி இருந்த உதவியாளர்களில் ஒருவர் அனஸ் ரலியல்லாஹு அவர்கள். இன்னொருத்தர் யாரு? ஒரு யூத சிறுவர். அந்த யூத சிறுவர் உடல்நிலை பாதிக்கப்பட்டு மரணத் தருவாயில் இருக்கிறார் என்ற செய்தி ரசூலுல்லாஹ்க்கு வருது. ரசூலுல்லாஹ் மன்னர், அவர் பணியால் அப்படி பார்க்க மாட்டாங்க. ரசூலுல்லாஹ் ஓடி போகிறாங்க, அவங்க வீட்டை நோக்கி போகிறாங்க. போய் நபிகள் நாயகம் அவர்கள் பார்க்கிறார்கள், அவர்கள் மரண தருவாயில் இருக்கிறார். ரசூலுல்லாஹ்வுக்கு கவலை தாங்கலை. யூத சிறுவன் தானே, மாற்று மதத்தில் உள்ளவன் தானே, எப்படி போனால் நமக்கு என்ன அப்படின்னு நினச்சாங்களா? கவலைப்படுறாங்க. கவலைப்பட்டுட்டு என்ன சொல்கிறாங்க? மரண தருவாயில் இருக்கிற அந்த யூத சிறுவனை பார்த்து, எப்பா இவ்வளவு மோசமான நிலையில் இருக்கிறியே, லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் இந்த ஏகத்துவத்தை நீ ஏற்றுக்கொண்டு முஸ்லீமாகி விடு என்று ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. அந்த சிறுவர் தன்னுடைய தந்தையை பார்க்கிறார். சிறுவர் அல்லவா?
தந்தையை பார்க்கிறார். தந்தை சொல்கிறார், எப்பா அபுல் காசிம் சொல்வதை கேளு. அபுல் காசிம் தான் ரசூலுல்லாவுடைய புனைப்பேர். யகூதிகள் எல்லாம் ரசூலுல்லாவை இதை சொல்லித்தான் கூப்பிடுவாங்க, அபுல் காசிம் அப்படின்னு தான் கூப்பிடுவாங்க. ரசூலுல்லாவுக்கு அது ஒரு புனைப்பெயராக இருந்தது. அபுல் காசிம் சொல்வதை கேளு அப்படிங்கிறாங்க. அந்த சிறுவர் இந்த ஏகத்துவ கலிமாவை மொழிங்கி லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ்ங்கிற இந்த கலிமாவை மொழிந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார். கவலையோடு அந்த நபிகள் நாயகம் அவருடைய முகமெல்லாம் அப்படியே சந்தோஷத்தில் பொன்னிறமாக மாறுகிறது. ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, அல்ஹம்துலில்லாஹில்லதி அன்கதஹு மினன்னார். என்ன சொல்கிறாங்க? சந்தோஷத்தில் பூரிப்பில் ஒரு சிறுவனை நரகத்திலிருந்து அல்லாஹ் காப்பாற்றிட்டான். அந்த அல்லாவுக்கே எல்லா இந்த சிறுவனை நரக வேதனையிலிருந்து காப்பாற்றிய அல்லாவுக்கே எல்லா புகழும் சொல்லிட்டு வெளியேறாங்க. இந்த கவலை இருக்குதா? நமக்கு யோசிச்சு பாருங்க. இது இருக்கணுங்க. தௌஹீது பிரச்சாரம் பண்ணுற நமக்கு இந்த கவலையும் அக்கறையும் சமுதாயத்தின் மேலே இப்படி போகிறாங்கங்கிற கவலை இருந்தால் தான், அக்கறை இருந்தால் தான் அதை நம்ம ஆர்வத்தோடு எடுத்து சொல்லுவோம். நம்முடைய சொந்தக்காரங்களுக்கு சொல்லுவோம், நம்முடைய உறவினர்களுக்கு சொல்லுவோம், அக்கம் பக்கத்தில் உள்ள நம்முடைய பக்கத்து வீட்டில் உள்ள மக்களுக்கு சொல்லுவோமா இல்லையா? அப்போ இந்த கவலை நமக்கு இருக்கணும் அப்படின்னு நமக்கு இஸ்லாத்தில் வலியுறுத்தி சொல்லப்படுதுங்க. அப்போ தாவா களத்தில் நம்ம இருக்கிறோன்னு சொன்னால் இது நம்ம இருக்குன்னு சொன்னால் அந்த நம்ம என்ன மக்களுக்கு சொல்கிறோமோ, எதை நோக்கி மக்களை அழைக்கிறோமோ அதில் நாம் முதல்ல தெளிவாக இருக்கணும். அதனால தான் நமக்கு அறிவோம் அழைப்போம் அப்படிங்கிற தலைப்பு ஏன் கொடுத்தாங்கன்னா, அழைக்கிற நம்மக்கிட்ட அது சம்பந்தமான அறிவு இருக்குன்னு, அதை அறிஞ்சிக்கிறதுக்கு உள்ள முயற்சி நம்மகிட்ட இருக்குன்னு. அதுதான் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற தலைப்பு, அறிவோம் அழைப்போம். அப்போ என்னத்தை அறிஞ்சிக்கிறது? நம்ம எதை நோக்கி மக்கள் அழைக்கிறோமோ அதை பற்றிய செய்திகள் நம்மள்கிட்ட கரெக்டாக இருக்கணும். அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான். நபிகள் நாயகம் அவர்களை பார்த்து சொல்லுகின்றான், ஃபஅலம் அன்னஹு லா இலாஹ இல்லல்லாஹ். அல்லாஹ் சொல்கிறான், லா இலாஹ இல்லல்லாஹ்ங்கிறத நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். முதல்ல நீ தெரிஞ்சுக்க. லா இலாஹ இல்லல்லா என்னென்று மக்களுக்கு சொல்கிறீல, அதை முதலில் நீ தெரிஞ்சுக்க அல்லாஹ் சொல்லுகிறான். அப்போ மக்களை நோக்கி தௌஹீதை நம்ம அழைக்கும் பொழுது நாம் என்ன கொள்கையை சொல்கிறோம், என்ன சொல்கிறோம், நம்முடைய நிலைப்பாடு என்ன, நம்ம சொல்கிறதுல நம்ம சரியாக இருக்கிறோமா, கரெக்டாக தான் சொல்கிறோமா, மக்கள் அதுலேருந்து எதிர்கேள்வி கேட்டால் நம்மக்கிட்ட பதில் இருக்குதா அப்படிங்கிற அந்த ஞானம் நம்மகிட்ட இருக்கிறன்னு சொன்னால் நம்ம என்ன செய்யணும்? இந்த மார்க்கத்தை பற்றிய செய்திகளை நம்ம அறிஞ்சிக்கிறதுக்கு ஆர்வம் படணும். அதை கற்றுக்கிறதுக்கு ஆர்வமாக இருக்கணும். இந்த மார்க்கத்தை கற்றுக்கிறதுல நமக்கு ஆர்வம் இல்லாமல் சும்மா தாவா பண்ணுறங்கிற பேரில் நம்ம மக்கள்கிட்ட போனால் அவங்க கேட்குற கேள்வியே நம்மளால் சந்திக்க முடியாது. அல்லாஹ் குர்ஆனில் இன்னொரு இடத்துல சொல்லி காட்டுகிறான், சுருக்கமாக சொல்லிக்கிறேன். ஹாதிஹி சபீலி குல் ஹாதிஹி சபீலி அதுவோ இல்லல்லா. நபியே நீங்கள் இந்த மக்கள்கிட்ட சொல்லுங்கள், ஹாதிஹி சபீலி, இதுதான் என்னுடைய நேரான பாதை, அல்லாஹ் எனக்கு கொடுத்திருக்கின்ற இந்த தௌஹீத் இதுதான் சத்திய பாதை, நேரான பாதை, அதுவும் இல்லல்லாஹ். இந்த பாதையை நோக்கி உங்களை நாங்கள் அழைக்கிறோம். எப்படி அழைக்கிறோம் என்றால், அலா பசீரத்தின் மணித்தவானி, நானும் என்னோடு இருப்பவர்களும் தெளிவான விளக்கத்தில் இருந்து கொண்டு உங்களை அழைக்கிறோம். ரசூலுல்லாஹ் அல்லாஹ் எப்படி சொல்ல பாருங்க. நீங்கள் சொல்லுங்கள், இந்த சத்திய பாதையை நோக்கி இன்னைக்கு அழைக்கிறோமே, அழைக்கிற நாங்கள் தெளிவான விளக்கத்தில் இருக்கிறோம். நீ என்ன வேணாலும் கேளு, எப்படி வேண்டாலும் உன்னுடைய வாதத்தை வை, அதற்கான பதில்கள் எங்களிடத்தில் இருக்கிறது. இப்படி அல்லாஹ் குர்ஆனில் பிரகடனப்படுத்த சொல்கிறான்னு சொன்னால் யோசிச்சு பாருங்கள். அழைப்பாளராக இருக்கிற நம்மக்கிட்ட இந்த மார்க்கத்தை பற்றிய தெளிவு இருக்கிறது. சஹாபாக்கள்லாம் அப்பொழுது தியாகம் செஞ்சு இந்த மார்க்கத்தை கற்றுக்கிட்டாங்க, அதுக்காக நேரம் ஒதுக்குனாங்க. இன்றைக்கி நாம் மார்க்கத்தை கற்றுக்கிறதுக்கு எந்த கஷ்டமும் பட வேண்டியதில்லை. சஹாபாக்கள் பட்ட கஷ்டங்களை நான் அது தனி குறிப்பாக கொண்டு வந்தேன். ஆனால் நேரம் இல்லை, முடிச்சு சொல்லிட்டாங்க. அடுத்த பேச்சாளர் பேசணும்ல, நானே போட்டு அடுத்து இருந்தால் அடுத்து வரணுமே, அவங்க உங்களுக்கு செய்திலாம் சொல்லணுமே. அதனால் அந்த செய்திகளை நான் இப்போ சுருக்கமாக சொல்லிடுறேன். சஹாபாக்கள் அவ்வளோ கஷ்டப்பட்டாங்க.
ஆனால் நமக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. மார்க்கத்தை கற்றுக்கிறதுக்கு இன்றைக்கி வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஒரு காலகட்டத்தில் நம்முடைய முன்னோர்கள், நம்முடைய மூதாதையர்கள் முஸ்லீமாக இருந்து கொண்டு தர்கா வழிபாடுங்கிற இந்த சிற்கில் போய் விழுந்தாங்களே, விதாத்துகள் அனாச்சாரங்கள் செய்தாங்களே, மார்க்க அறிஞர்கள் சொன்னதை அப்படியே நம்பினாங்களே, அதுக்கு என்னங்க காரணம்? என்ன காரணம்? அதுக்கு முஸ்லீமாக இருக்கிறாங்க, அல்லாவை ஏற்றுக்கிட்டாங்க, ரசூலை ஏற்றுக்கிட்டாங்க, ஆனாலும் அவங்க சிற்கில் போய் விழுந்தாங்க. என்ன காரணம்? மார்க்கத்தை பற்றி அறியலை, அதுக்கு அறிஞ்சிக்கிறதுக்கு முயற்சி பண்ணலை, அதுக்கான வாய்ப்பும் அவங்களுக்கு இல்லை. அது மட்டும் மார்க்கத்தை அவங்களும் கற்றுக்கலை, அதுக்கு முயற்சியும் பண்ணலை, அதற்கான வாய்ப்பு அவங்களுக்கு குறைவாகவும் இருந்தது. ஆனால் இன்றைக்கி நமக்கு வாய்ப்புகள் திறந்து கிடக்குது. இணையதளங்கள் இருக்குது, தலைப்பு வாரியாக புத்தகங்கள் இருக்குது, சீடிக்கள் இருக்குது. அந்த எடுத்திங்கன்னா ஒவ்வொரு தலைப்பிலையும் பேச்சாளர்களுடைய பேச்சு இருக்குது, ஒவ்வொரு தலைப்பிலும் புத்தகங்கள் இருக்குது, எல்லாமே இருக்குது. நமக்கு நேரமும் இருக்குது. அந்த காலத்து வாழ்க்கை முறையில் நம்ம இல்லை. நமக்கு அல்லாஹ்வை வாழ்க்கை முறையை இலகுப்படுத்திக்கலாம், தேடுறதுக்கு அந்த மார்க்கத்தை அறிஞ்சிக்கிறதுக்கு வழிமுறைகளை இலகுப்படுத்தியிருக்கலாம். ஆனால் நமக்கு ஆர்வம் இல்லை. சில மணி நேரங்களை வீட்டிலே இருந்துக்கிட்டு சில மணி துளிகளை நாம் செலவழித்தோம் என்றால் இந்த மார்க்கத்தை கற்றுக்கிறதுக்குள்ள எல்லா வாய்ப்பும் இருக்கிறது. ஆனால் அதை நம்ம கற்றுக்கிறதுக்கு ஆர்வப்படாத மக்கள் நம்ம அதிகமாக இருக்கும். அதனால் தாவா காலத்தில் இருக்கிற நாம் இன்றைக்கி எத்தனை பிரச்சனை பாருங்கள். முன்னாடி ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி நாங்கள் ஆரம்ப காலத்தில் சந்தித்த பிரச்சனை தர்கா வழிபாடுங்கிற இந்த ஷிர்க்குங்கிற ஒரு பிரச்சனை தான். இன்றைக்கி எவ்வளவு பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்கிறீங்க. தர்கா வழிபாடுங்கிற அந்த மக்கள், விதத்தை செய்கிற மக்கள், மீலாது விழாங்கிற பேரில் ரசூல்லா பேரில் அனாச்சாரங்கள் செய்கிற மக்கள், சலஃபுகள்ங்கிற பேரில் மக்களை வழிகழிக்கிற அந்த கூட்டம், அதே போல் குரான் மட்டும் போதுங்கிற அந்த கூட்டம், காதியானிகள் ஒரு பக்கம், இன்னும் பார்த்தீங்கன்னா சூனியத்தை சிற்கு, அது ஒரு சிற்கு, அது என்ன வகையான சிற்குன்ற அதை மக்களுக்கு சொல்ல வேண்டி இருக்குது. அதே மாதிரி இப்போது ஒரு சூப்பர் முஸ்லீம்ன்ற ஒரு கூட்டம் இப்போ கிளம்பி மக்களை வெளியெடுத்துக்கிட்டு இருக்குது. குரானுக்கு முரண்படும் செய்திகளை அதை நியாயப்படுத்துகிற கூட்டம் இருக்குது. இவ்வளவு மக்களை எதிர்கொள்கிற இடத்துல இப்போ நாம் இந்த காலத்தில் இருக்குன்னு சொன்னால் நம்முடைய அந்த மார்க்க விஷயங்களை எந்த அளவுக்கு தெரிஞ்சுக்கணுங்கிறதுல நீங்கள் யோசிங்க. இன்ஷா அல்லாஹ் இன்னொரு சந்தர்ப்பம் வரும் பொழுது இதை பற்றிய விரிவான செய்திகள் அல்லாஹ் நாடினா உங்களுக்கு சொல்லுவோம். நீங்கள் இந்த மார்க்கத்தை அழைப்பு பணியில் இருக்கிற நீங்கள் உங்களுடைய அந்த அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கிற மார்க்க விஷயங்களை இன்றைக்கி ஜமாத்தில் என்ன சொல்கிறாங்க, எத்தனையோ நிலைப்பாடுகளை நம்ம முன்னாடி சொன்னதை பின்னாடி மாற்றிலாம் இருக்கிறோம். இன்னும் சில சகோதரிகளுக்கு தாவா காலத்தில் இருந்தவங்களுக்கு அந்த நிலைப்பாடுகள் பற்றிய செய்தி கூட தெரியாதவங்களாக இருக்கிறாங்க. அதெல்லாம் விரிவாக பேச வேண்டிய செய்தி. அப்போ நம்ம உங்களுக்கு சொல்கிறது என்னென்னா, தாவா காலத்தில் நிற்கிற நம்மகிட்ட இந்த மார்க்க சிந்தனைகள், மார்க்கத்தை பற்றிய அந்த செய்திகள் நம்ம தெளிவாக அறிந்து பற்றி கொண்டு தாவாக்கு போனோம்னு சொன்னால் நாம் எதிர்கொள்கின்ற அந்த கேள்விகளுக்கு மக்களை சந்தித்து சொல்வதற்கு, விடையளிப்பதற்கு அது ஏதுவாக இருக்கும். அப்படி மார்க்கத்தை கற்று அறிந்து அந்த தாவாக்கள என்கின்ற இந்த அழைப்பு பணியை, அந்த உன்னத பணியை செய்வதற்கான அந்த வாய்ப்பை அல்லாஹ் தஆலா நமக்கு அனைவருக்கும் ஏற்படுத்தி தர வேண்டும் என்று கூறியவனாக இந்த உரையை நிறைவு செய்து கொள்கிறேன். வாஹிர தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.